ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல IQ Z Level X ஒரு 5G நெட் 2 கலர் வேரியன்ட் 3 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பேஸே 19,000 ரூபாய். 2026ஓட ஃபர்ஸ்ட் போனா IQ இந்த போன்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அது ஒரு 20,000க்கு பிரைசிங் பண்ணி இந்த போன் அபிஷியலா இன்னைக்கு அமேசான்ல லான்ச் பண்ணிட்டாங்க. பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த 20,000க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IQ என்னென்ன ஆஃபர் பண்றாங்கன்னா, இந்த போன்ல உங்களுக்கு ஒரு 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 4D கேமிங் வைப்ரேட்டர் மோட்டர் கொண்டு வந்திருக்காங்க. MediaTek Dimensity 7400 Ultra SoC கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நல்லா பவர்ஃபுல்லான ஒரு சோனி சென்சார் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பிரைமரி சென்சார் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும் EAS சப்போர்ட்டோட. அண்ட் இந்த போன் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு OS அப்டேட், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 அதெல்லாம் காட்டிலும் 7200 ஆம்ஸ் பேட்டரியோட இந்த போன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ போன சீரிஸ் பாத்தீங்கன்னா 6500 ஆம்ஸ் பேட்டரி, இந்த சீரிஸ்ல உங்களுக்கு 7200 ஆம்ஸ் பேட்டரியோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல உருவான போன் தான் இந்த IQ Z Level X. இந்த போன்ல நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பர் கூலிங் சிஸ்டம் கிடையாது, NFC கிடையாது, IR போர்ட் கிடையாது, அண்ட் போன வருஷம் யூஸ் பண்ண சேம் சார்ஜிங் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆம்புலன்ஸ் பேனல் கிடையாது, அண்ட் கேமராக்கு OIS சப்போர்ட் கொண்டு வரல. ஸோ இது மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இந்த போன்ல நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப IQனாலே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கும். அதுதான் IQ பிராண்ட். விவோல இருந்து சப் பிராண்டா பிரிஞ்சு IQ நம்மளுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு அல்டிமேட்டான ஒரு போன் அமையும். ஆனா இந்த வட்டம் இந்த IQ Z Level X நிஜமே அப்படி அமைஞ்சிருக்கா இல்லையா, பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் சோஷியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் IQ Z Level X பாக்ஸ். எப்பயும் போல முன்னாடி IQ பிளாக் கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா நம்ம கையில மொபைல், அடுத்து இந்த யூசர் கரண்ட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 44 வாட் சார்ஜரும் டைப் சி கேபிளும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான் இந்த IQ Z Level X. இந்த வட்டம் 2026 ஃபர்ஸ்ட் போனா IQ லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 2 கலர் வேரியன்ட்ல ஒரு 3 வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் வேரியன்ட் உங்களுக்கு 6GB RAM 120GB வேரியன்ட் 19,000க்கும், அண்ட் மிடில் வேரியன்ட் 8GB RAM 120GB வேரியன்ட் 21,000க்கும், அண்ட் ஹையர் வேரியன்ட் 8GB RAM 256GB வேரியன்ட் 23,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் நிறைய ஆஃபர்ஸும் கொண்டு வந்து ஒரு 1500 டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு IQ டைம் பண்றாங்க. என்னதே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வருஷம் டிசைன் ஃபேட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரைட்டா 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷரா கொண்டு வந்திருக்காங்க. போன வட்டம் RGB லைட் நோட்டிபிகேஷன் இருந்துச்சு, அதை இந்த வட்டம் தூக்கி விட்டுட்டாங்க. RGB லைட் நோட்டிபிகேஷன்ஸ் கிடையாது. அண்ட் பேக் சைட் நல்ல ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல நல்ல கிளிட்டரிங் ஆன் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு டைமண்ட் கட் கான்செப்ட்ல பேக் சைட் டிசைன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். பாட்டம்ல IQ பிராண்டிங் கோட் பண்ணிருக்காங்க. ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பஞ்ச் கோல் கேமராவோட இங்க டிஸ்பிளே ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணல, பட் ஆனா டிஸ்பிளேயோட பார்டர் கொஞ்சம் பெருசா இருக்குன்னே சொல்லலாம். இந்த மொபைலோட வெயிட் 219 கிராம். ஏன்னா இந்த போனோட பேட்டரி 7200 பேட்டரியோட அமைஞ்சிருக்கு. திக்னஸும் கொஞ்சம் கூட தான், 8.4 mm அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு மீதி பிராண்ட்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது இந்த போன் கொஞ்சம் வெயிட் கூடுதலாகவும் இருக்கு அண்ட் திக்னஸ் கூடுதலாகவும் இருக்கு. பிரைசிங்கும் 20K வரும்போது இன்னும் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணிருக்கலாமோ, இல்ல திக்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு தோணுதல் வருது. இருந்தாலும் இந்த போனோட டிசைன் நல்லா இருக்குங்க. போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரிஸோட டிசைன் நல்லா இருந்தாலும் இந்த RGB லைட் இல்லாம வர்றது கொஞ்சம் நெகட்டிவா தான் அமைஞ்சிருக்கு. ஸோ டிசைன் இது ஒரு கான்செப்டா அமைஞ்சிருக்கு. இந்த வட்டம் இந்த IQ Z Level X டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.72 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு ஃபுல் HD பிளஸ் பேனல், 1050 நிட்ஸ் ஒரு பிரைட்டரான பேனல் கொண்டு வந்திருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த டிஸ்பிளேயோட ஸ்மூத்னஸ் நல்லாவே பிஹேவ் பண்ணுது. 120 ரெஃப்ரெஷ் ரேட் இங்க நல்லாவே ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னே சொல்லலாம். இது மாதிரி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் 219 கிராம், அதாவது 220 கிராம். திக்னஸ் 8.4 mm அமைஞ்சிருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 வித் 2 years OS அப்டேட்டும் அண்ட் Origin OS 6 சப்போர்ட்டோட வருது. வித் 4 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போறா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. LPDDR4X RAM, பட் ஆனா UFS 3.1 சப்போர்ட். போன வருஷமும் 3.1 தான் வந்திருந்தது. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.4 அண்ட் சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், IP16 ரேட்டிங், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காங்க. 4D கேம் வைப்ரேட் மோட்டர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த வட்டம் NFC கிடையாது. போன வட்டம் IR போட்டு இருந்தது, இந்த வட்டம் IR போட்டு தூக்கி விட்டாங்க. இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரி இந்த வருஷம் இம்ப்ரூவ்மெண்டோட 7200 ஆம்ஸ் பேட்டரி. போன வருஷம் 6500 ஆம்ஸ் பேட்டரி, நோட்டம் 7200 ஆம்ஸ் பேட்டரி. பட் ஆனா வெயிட் அண்ட் திக்னஸ் கொஞ்சம் கூடி இருக்கு. அதை குறைச்சிருக்க முடியும், பட் ஆனா இங்க குறைக்கல. இருந்தாலும் இந்த போன் போனோட்டம் சேம் சார்ஜிங் ஸ்பீடு தான் 44 வோல்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இதெல்லாம் போன வருஷம் கிடையாது, இந்த வருஷம் கொண்டு வரல.
0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 45 to 50 மினிட்ஸ் இருக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 2 டேஸ்க்கு மேலேயும், ஹெவி யூசருக்குன்னு 1 டேக்கு மேலேயும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்மளுக்கு டெலிவரி கொடுக்குதுன்னே சொல்லலாம் இந்த பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். ஸோ இந்த போன்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி சென்சார் 50 MP, OIS சப்போர்ட்லாம் கிடையாது. பட் ஆனா சோனி சென்சார் IMX852 கொண்டு வந்திருக்காங்க. 2 MP பொக்கே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 32 MP, ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ் வித் EIS சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா கேமரா எடுக்கும் போது OIS இங்க சப்போர்ட் ஆகல. அண்ட் இந்த போன் பாத்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 32 MP கொண்டு வந்திருக்காங்க முதல்ல சொன்ன மாதிரி. அண்ட் இந்த போன் ஸ்லோ மோஷன்ஸ் இருக்கு, டைம் லேப்ஸ் இருக்கு, நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. டெய்லில எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லாவே வருது. அண்ட் இண்டோர்லயுமே ஒரு சில இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்ஸ் நல்லா பிஹேவ் பண்ணுது. நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில ஏரியால நாய்ஸஸ் இருக்கதான் சரி. 4K எடுக்கிற வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்லாவே இங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த போனோட ஃபுட்டேஜ், அதாவது 4K எடுக்கிற ஃபுட்டேஜோட ரிசல்ட்டும் நல்ல பிஹேவியர் இருக்குன்னே சொல்லலாம். அப்ப கேமரா பொறுத்தளவு நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா OIS கிடையாது. பட் ஆனா 4K வீடியோ எடுக்கிறது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல. அதுக்கு SOC சப்போர்ட் பண்றதுனால கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity 7400 டர்போ கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஃபோன் மார்க்கெட் 2.6 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன் ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் அசால்ட்டா ஹேண்டில் பண்ண முடியுது. இந்த போன் நல்லாவே பிஹேவ் பண்ணுது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவு. பட் ஆனா இந்த போன்ல உங்களுக்கு வேப்பர் கூலிங் சிஸ்டம் மென்ஷன் பண்ணல, அதாவது கொடுக்கவே இல்லைன்னே சொல்லலாம். பட் ஆனா அந்த 4D கேமிங் வைப்ரேட் இருக்கனால ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருக்கு. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் பிளே பண்ண முடியுது. அண்ட் நல்லாவே ஒரு ரெஸ்பான்சிபிளா இங்க பிஹேவ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த ஆக்சின் OSனே சொல்லலாம். முக்கியமா இந்த IQ பிராண்ட்ல இருந்து நீங்க ஒரு போன் எடுத்தீங்கனாலே நல்ல ஒரு ஆப்டிமைஸ் தெரியும். அண்ட் டெடிகேட்டா அந்த கேமிங் மோட்லாம் இருக்கிறனால நம்ம பேலன்ஸ் மோடு அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மோடு இது மாதிரி விஷயங்கள் நம்ம ஆல்டர்னேட் பண்ணும் போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நம்மளால த்ராட்லிங் பண்ணி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் வருது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ கேமிங் எந்த ஒரு குறையும் இல்லாம அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் இந்த IQ Z Level X கேமிங் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த IQ Z Level X அதாவது 2 கலர்ல கொண்டு வந்திருக்காங்க. 3 பேஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட்டே 19000 ரூபாய், 6GB RAM இல்லைன்னா 8GB RAM, உங்களுக்கு 120GB வேரியன்ட் 21000 ரூபாய், இல்ல ஸ்டோரேஜ் கூட வேணும் 256GB 23000 ரூபாய். இது மாதிரி ஒரு ஆஃபர் பண்ணி பிரேசிங் போட்டு இந்த வட்டம் இந்த IQ Z Level X அமேசான்ல கோட் பண்ணியிருக்காங்க. லிங்க் கீழே கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த போன் என்ன நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வட்டம் IR போர்ட் இருக்கு கொண்டு வந்திருந்தாங்க, இன்னொட்டம் கொண்டு வரல. NFC சப்போர்ட் கிடையாது. ஏன்னா ஒரு 20K மொபைல NFC சப்போர்ட் இல்லாத கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அண்ட் Wi-Fi டூயல் பேண்ட் சப்போர்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆம்புலன்ட் பேனல் கொண்டு வரல. கேமராக்கு OIS சப்போர்ட் கிடையாது. வேப்பர் கூலிங் சிஸ்டம் கிடையாது. அண்ட் இந்த போன்ல ஒரு சில நெகட்டிவ் மாதிரி தான் இந்த IQ பிராண்ட் அமைஞ்சிருக்கு. இல்லைன்னா அதே மாதிரி போன சீரீஸ்ல உங்களுக்கு RGB லைட் நோட்டிபிகேஷன் இருந்துச்சு, இன்னொட்டம் அதெல்லாம் தூக்கிட்டாங்க. அப்ப ஒரு போன் ஒரு அப்கிரேடுன்னு போகும்போது அந்த பழைய அப்கிரேடுல இருந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்கணும். ஆனா இவங்க நிறைய விஷயங்களை தவிர்த்தது என்ன காரணங்கள் அது தெரியவில்லை. ஓகேவா? இந்த போனோட பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள். போன வருஷம் 6500 mAh பேட்டரி, ஆனா இன்னொட்டம் 7200 mAh பேட்டரி. அதனால ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இங்க உருவாது. ஏன்னா திக்னஸும் கூட வருது அண்ட் வெயிட்டும் கொஞ்சம் கூடுதலா வருது. பட் ஆனா அதே மாதிரி இந்த போனோட சார்ஜிங் ஸ்பீடு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல. அதே 44 வாட்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் என்னதே நம்ம பேசிட்டே போனாலும் நெகட்டிவ் பின்னாடியே வர்றது கொஞ்சம் வருத்தம் அளிக்கும் வகையில் இந்த IQ Z Level X வந்திருக்குன்னே சொல்லலாம். என்னை பொறுத்தளவு இந்த போன் மொக்கையா இப்படிலாம் நான் பேச வரல. பிரைசிங் டிபெண்ட் பண்ண வரும்போது ஹார்ட்வேர் சைடு இன்னும் கொஞ்சம் பெஸ்டா கொண்டு வந்திருக்கலாம். கொண்டு வராது ஒரு நெகட்டிவா தான் இருக்கு. இந்த போன் என்னோட ரெக்கமெண்ட் ஒரு 15,000 எடுத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா போன வருஷமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு 18,000 ரூபாய்க்கு இன்னைக்குமே பிரைசிங் போய்கிட்டு இருக்கு அமேசான்ல. அப்படி ஒன்றும் சொல்லல இந்த IQ Z Level X. இது இந்த ஸ்பெக்ஸுக்கு என்னோட பிரைசிங் 15 to 16,000 அவ்வளவுதான் இதோட ஒர்த்தபிள். ஆனா இவங்க 20,000 கோட் பண்றது கொஞ்சம் கூட ஒரு ஆர்கானிக்கான சேல்ஸ் இருக்காதுன்னு என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த IQ Z Level X எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.